சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபத்தை டிசம்பர் மாதத்துக்குள் புதுப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை புது மாகாளிப்பட்டியைச் சேர்ந்த மணிபாரதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கிழக்கு பகுதியில் கிபி 1628 ஆண்டு முதல் 1635 ஆண்டு வரை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னரால் கருங்கற்களால் கட்டப்பட்ட புது மண்டபம் இருக்கிறது. அழகிய கலை நயத்துடன் கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் 25 அடி உயரத்திலும் 333 அடி நீளத்திலும் 105 அடி அகலத்திலும் புது மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் 124 கலை நயமிக்க தூண்கள் உள்ளன. மேலும் மண்டபத்தில் கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்ட சுவாமி திருமேனிகளும் உள்ளன. ஆரம்ப காலகட்டத்தில் புது மண்டபம் பகுதியில் ஆவணி மூல திருவிழா நடத்தப்பட்டு வந்தது. பின்னர் புது மண்டபத்தில் வணிக ரீதியாக 300க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது அந்த கடைகள் புது மண்டபத்திலிருந்து குன்னத்தூர் சத்திரத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. எனவே கலைநயம் மிக்க புது மண்டபத்தில் தொல்லியல் ஆய்வாளர் சாந்திலிங்கம் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் பழமை மாறாமல் மறுசீரமைப்பு பணி மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் பொதுமக்களின் பார்வைக்கு திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி ஆர் விஜயகுமார் அமர்வு விசாரித்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிலும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. புது மண்டபத்தை புதுப்பிக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகும் புது மண்டபத்தை புதுப்பிக்க ஏன் காலதாமதம் ஆகிறது என்று கேள்வி எழுப்பினர். அப்போது தொல்லியல் துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், புது மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன, 6 மாதத்திற்குள் பணிகள் நிறைவடைந்து விடும் என்று தெரிவித்தார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உட்பட்ட புது மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகளை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர்.